ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 24 இறை திருவசனங்கள் 35 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை விட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளங்களில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களால் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேகவித்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன்பு அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? வாழ்க்கை ரொம்ப எளிமை. அதை கடினமாக்கியது யார்? இது உங்களுடைய வாழ்க்கையை கடினமாக்கியது யார்? அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையை கடினமாக்கினால் அதற்கு யார் பொறுப்பு? இப்ப நம்முடைய வாழ்க்கை துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பதற்கு ஆண்டவர் பொறுப்பா, இல்லை அதை ஆண்டு கொண்டிருக்கிற நான் பொறுப்பா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சீடர்கள் அவர்கள் அச்சத்திலும் கலக்கத்திலும் இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன உண்மையான ஒரு செய்தி என்ன? அவர் போயிருந்தா என்ன சொல்லலாம்? அனைவருக்கும் இரவு வணக்கம், காலை வணக்கம், மதிய வணக்கம் சொல்லியிருந்திருக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கலாம். அவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னார். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளம் கலங்கி போய் இருக்கிறது, இருளில் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அனைத்து சீடர்களும் இருக்கும்போது காட்சி கொடுத்திருந்தார் என்றால் பிரச்சனை இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணினார் என்றால், எம்மாவூசுக்கு ஒரு காட்சி, மகதலேன் மரியாவுக்கு ஒரு காட்சி, அங்கிட்டு 8 பேருக்கு ஒரு காட்சி, தோமையார் இல்லாத நேரத்தில் ஒரு காட்சி, இறுதியாக இன்றைய காட்சி தான் எல்லாரும் இருக்கக்கூடியது. ஏன் ஆண்டவர் இப்படி காட்சி கொடுக்கிறார்? மகதலேன் மரியா யாரு? அவர் ஒரு மீனவ பெண். மகதலேன் என்பது அந்த மீனவ ஏரியா. நம்ம பாம்பன் சொல்றது மாதிரி மகதலே அப்படிங்கிறது வந்து அந்த மீன்பிடி இடத்தினுடைய பெயர். மரியா என்பது அவருடைய பெயர். ஒரு மீனவ பெண். ஆண்டவர் முதல் முறையாக காட்சி கொடுத்தது யாருக்கு? தோட்டக்காரர் மாதிரி, மகதலேன். எனவே இதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இன்றும் மாறு வேடத்தில் நம் மத்தியில் தான் இருக்கிறார். நம்மதே அவரை கண்டுபிடிக்க முடியாம கலங்கி போய் கிடக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்ப சீடர்கள் கலக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். என் கைகளை பாருங்கள், கால்களை பாருங்கள், இவை ஆவிகளுக்கு கிடை இல்லையே, அப்புறம் ஏன் கலங்கி போய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். இரண்டாவது சொல்றார், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் அப்பொழுது கூட ஏதோ ஒரு ஆவி, பேய் என்று சொல்கிறார்கள். கடலில் அவர் நடந்து வரும்போதும் என்ன சொன்னார்கள்? பேய் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நேற்றைய நாளும் சரி, இன்றைய நாளும் சரி, நற்செய்தியை பார்த்தோம் என்றால், நேற்று கடலை காட்டினார், இன்று நம்முடைய உள்ளத்தை காட்டுகிறார். நம்முடைய உள்ளமும் பல நேரங்களில் கடல் போல கொந்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எங்கு நான் வாழப்போகிறேன்? என் குடும்பத்தை சுற்றி ஏன் இவ்வளவு பிரச்சனை? என்னை சுற்றி ஏன் இவ்வளவு பிரச்சனை? நான் என்ன பாவம் பண்ணேன்?
நான் போன ஜென்மத்துல என்னவா பிறந்தேன் எனக்கு தெரியலையே, இந்த ஜென்மத்துல நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சிந்திச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். கிடையாது. கஷ்டம் என்பதை தேர்ந்தெடுத்தது யார் என்பதை நம்ம ஆழமா சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், தாயினுடைய கருப்பையில் வைப்பதற்கு முன்பாகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றேன். அப்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கல, நம்ம தான் கஷ்டப்படுறோம். பலர் சொல்லுவாங்க, ஃபாதர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் ஃபாதர் இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கை கேள்விக்குறியா போனது அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன் மனைவியும் அப்படி சொல்லக்கூடாது. எங்க குடும்பத்துல அமைதி இல்லை ஃபாதர், எனக்கு பிடிக்கல ஃபாதர், திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா திருமணம் நடக்கும் போதே அருள்தந்தை கேட்பார், எந்தவித வற்புறுத்தலும் இன்றி இங்க வந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்பார். அப்ப நம்ம வேமா தலையை என்ன பண்ணுவோம், வந்திருக்கிறேன், ஆனா ஒரு வருஷம் கழிச்சு ஏன் வந்தேன் தெரியல சாமி, ஏன் வந்தேன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல, அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன், இப்ப பாருங்க என்னை பிச்சு போட்ட புரட்டா மாதிரி பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுல, ஒன்றும் பண்ண முடியல சாமி அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை சந்தோஷங்க, கொஞ்சம் சந்தோஷமா சிந்திச்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டையை மூட்டி விடுவது யார்? யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா முக்கியமா உங்க பிள்ளைகளா கூட இருக்கலாம். ஏன் இப்ப பாருங்க, அம்மாட்ட போய் எல்கேஜி பிள்ளை கேட்குது, அம்மா அப்பா நம்ம எல்லாம் எதுல இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அப்பா சொல்றாரு, நம்ம எல்லாம் டார்வினுடைய கொள்கைப்படி குரங்குல இருந்து வந்திருக்கோம். அதாம நம்முடைய முதல் தொடக்கம் குரங்குல இருந்து என்ன பண்ணியிருக்கோம், மனிதனாக பரிமாண வளர்ச்சி அடைந்து மனிதனாக மாறி இருக்கணும். அப்ப அம்மாட்ட போய் கேட்கிறாங்க, அம்மா நம்ம எல்லாம் எதுல இருந்து வந்தோம், நம்ம எல்லாம் திருவிழியத்தின்படி ஆதாம் ஏவால இருந்து வந்திருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட, பிள்ளைகிட்ட சொல்ல முடியும். அப்ப பிள்ளை கடுப்பாய் கேட்டான், என்ன இவர் ஒண்ணு சொல்றாரு நீ ஒண்ணு சொல்ற, நான் எதனே நம்புறது அப்படின்னு சொல்லும் போது அம்மா சொன்னாங்களாம், அப்பா அவங்க வீட்டு ஆளுகளை பத்தி பேசினாருப்பா, நான் நம்ம வீட்டு ஆளுகளை பத்தி பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்பாவுடைய ஆட்கள் பூரா எங்க இருந்து வந்திருக்கிறாங்க, பரிணாம வளர்ச்சி அடைந்து. அம்மா வீட்டு ஆளுகள்லாம் இதை நகைச்சுவை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன பார்த்து எப்படி குரங்குல இருந்து வந்துச்சுன்னு சொன்னேன்னு செத்து போன ஆயாவை தோண்டி எடுத்து திட்டி குடும்பத்தை ரெண்டாக்குறதுக்கும் இந்த பிரச்சனை காரணமா இருக்கும். இதே பிரச்சனை நகைச்சுவையாக முடிவதற்கும் காரணமா இருக்கும். எல்லாம் நம்முடைய பக்குவத்தில் தான் இருக்கிறது. நான் ஒரு வார்த்தையை எப்படி எடுக்கிறேன், அது கோபமாக எடுத்தால் கோபம் தான், துக்கமாக எடுத்தால் துக்கம் தான். அதே தான் உங்களுக்கு சொல்றேன். என்ன, ஒரு கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருக்கும் போது மனைவி கேட்கிறாங்க கணவனை, மாமா மாமா சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, நம்ம ரெண்டு பேரும் போறது தானே மாமா சொர்க்கம் அப்படின்னு மனைவி கேட்கும் போது என்ன சொல்றாரு அவர் கணவர், ரெண்டு பேரும் போறது சொர்க்கம் கிடையாது, என்னைக்குமே அது சொர்க்கமா இருக்க முடியாது, மாமா மட்டும் போறதுதான் சொர்க்கம், நீ போறது நரகம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. மாமா செத்து போனா மாமா கைய ரொம்ப ஊர்வசி நக்குமா ஜோதிகா எல்லாரும் பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க, நீ செத்து போனா உன்னை கருப்பு குரங்கு வந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இதை சாதாரண பெண்மணியா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, பொங்கி எழுந்திருப்பான். அந்த பெண்மணி எப்படி பார்த்தாங்கன்னா, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இருக்கும்போது அழகான பெண்ணா, இறந்த பிறகும் அழகான பெண்ணா, எனக்கு மட்டும் செத்தோனையும் கருப்பு குரங்கா, இருக்கும்போது நான் சொல்லல, நீங்க இதை முடிவு எடுத்துக்கணும். வாழ்க்கை இவ்வளவுதாங்க, இவ்வளவு ஜாலியா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். இன்னைக்கு ஏன் விபத்துகள் நடக்குது, வண்டி ஓட்டுறான், ஓட்டும் போதே மனைவியை நினைச்சிடறான், முடிஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன, இந்த பிரச்சனையோட இந்த லாரியில மோதி சாகுறதாவது நல்ல பிரச்சனை தான். அவனுக்கு லாரி பெருசா தெரியல, வீடு பெருசா தெரியும், மனைவி பெருசு தொந்தரவா இருக்கா, பிள்ளைகள் தொந்தரவா இருக்கு, தேவைகள் அதிகமாக இருக்கு, சிந்தனை ஓட 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 எங்க போறோங்கிறத மறந்துடுறான், விட்டு இறந்துடுறான். இதுதான் வாழ்க்கையினுடைய குறுகிய வட்டமாக இருக்குது. நீங்க கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் இன்று அமைதி உரித்தாக என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்மள்ட்ட அமைதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா என்பதை விட உங்களுக்குள் முதலில் அமைதியாக இருக்கிறீங்களா என்பது. உங்களுக்குள் அமைதியாக இருக்கிறீர்களா? இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீகத்தை சொல்லிட்டாங்க. ஒரு குடும்பம் எப்படி சிறந்து விளங்க வேண்டும், ஏன் குடும்பத்துல பிரச்சனை இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை இடுங்கள், அப்பா அம்மா சண்டை போடாதீங்க. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியாக கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசுங்கள், அப்பா அம்மாவாக ரொம்ப நேரம் அமர்ந்து பேசுங்கள். என்னப்பா அதை புதுசா சொல்றீங்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்னா, கணவன் மனைவி மட்டும் இருந்தார்கள், பிள்ளைகள் இல்லை, அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அங்கே நீங்க சண்டை போட்டீங்க அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி சண்டை. பிள்ளைகள் இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க அப்படின்னா அது அப்பா அம்மா சண்டை. ஒரு பையன் ஒரு கால் செருப்போட மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். அப்ப அந்த ஆசிரியர் கேட்கிறாங்க, எங்கடா
2 காலையும் போட்டு வர வேண்டியது ஒரு காலில் தான் போட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வீட்டில் சண்டை. எங்க அப்பா ஒரு ஷூ எடுத்துக்கிட்டாரு, எங்க அம்மா ஒரு ஷூ எடுத்துக்கிட்டாங்க. எங்க அம்மாட்ட வாங்கி போட்டுட்டு வந்து எங்க அப்பா மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு டீச்சர். நீங்க வந்து என்னன்னு பஞ்சாயம் பண்ணுங்கன்னு டீச்சரை வீட்டுக்கு கூட்டிட்டு போற ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க இருக்கிறாங்க. இது அப்பா அம்மா சண்டை. இப்ப கணவன் மனைவியாக நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசி இருந்திருக்கிறீங்க? ஒரு அப்பா அம்மாவாக நீங்க எத்தனை நேரம் உங்க பிள்ளைகளோட அமர்ந்து பேசி இருக்கிறீங்க? ஏன் குடும்பத்துல அமைதி இல்லை? இதுதான் காரணம். ஒரு கணவன் மனைவியாக அமர்ந்து திட்டமிட வேண்டும். என்ன குடும்பம் எப்படி போய் கொண்டிருக்கிறது, குடும்பத்துடைய சிக்கல்கள் என்ன, இதை எப்படி நாம் சரி செய்வது என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி கணவன் மனைவியாக இணைந்து பேச வேண்டும். குழந்தை பெற்றெடுப்பது மட்டும்தான் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்றால் அது கிடையாது. அது மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, அது இல்லைன்னு சொல்லல, அது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டியதுதான் வாழ்க்கை. இரண்டாவது, பிள்ளைகள் இல்லை என்றால், பிள்ளைகள் இருக்கும்போது நீங்க பேச வேண்டியது, தம்பி எங்க நாங்க நல்லா வாழ்ந்துட்டோம், உன்னை நல்லா படிக்க வைக்க வேண்டியது என் கடமை, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது என் கடமை, அதுக்கப்புறம் நீ தான் உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அப்பா 2 போட்டு வச்சிருக்கேன், அம்மா 2 மாடி வீடு கட்டி வச்சிருக்கிறேன், அம்மா கழுத்துல 50 பவுன் தொங்குது, அப்பா ஒரு 100 பவுன் வச்சிருக்கிறாரு, இடங்களும்னா ரொம்ப இருக்கு, கவலைப்படாதுன்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா ஊதாரி பிள்ளைய வளர்த்துட்டோமேனு பின்னாடி நீங்க தான் கடப்பாரை எடுத்து குத்திக்கிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. நான் பாலும் தேனும் கொடுத்து வளர்த்தேன் சாமி, இன்னைக்கு அவன் என்னை எட்டி மிதிக்கிறான் சாமினா, நீங்க கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுத்திருந்தா வர வேண்டியது ஒழுங்கா வந்திருக்கும். எனவே நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளிடம் உங்களுடைய வசதியை காட்டி வளர்க்காதீர்கள், நீங்கள் பட்ட வறுமையை சுட்டி காட்டி வளருங்கள். அதுதான் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். அதே போல பிள்ளைகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் உங்க பெற்றோர்களை போட்டு ரொம்ப நச்சரிக்காது, அவங்களே பாவம். சரிங்களா? உங்களுக்கு இப்ப பாருங்களே, இப்ப பிள்ளைங்களை கேட்டேன்னு சொன்னா ட்ரெஸ் எல்லாம் யார் எடுத்து கொடுக்குறா? உங்க பிள்ளைகளுக்கு யார்கிட்ட எடுத்து கொடுப்பா? அப்பா அம்மா. படிக்க வைக்கிறது யாரு? அப்பா அம்மா. ஃபீஸ் கட்டுறது யாரு? அப்பா அம்மா. செருப்பு கொலுசு தோடு எல்லா மிஷின் மட்டையிலையும் வாங்கி கொடுக்கறது யாரு? அப்பா அம்மா. இப்போ ஓசி சோறு திங்கிறது யாரு வீட்டில்? யாரு? பிள்ளை. அது பிள்ளைகள் இல்லை, அது நம்முடைய தொல்லைகள். அப்ப ஓசி சோறு திங்கிற நம்ம ஓயாம போய் கேள்வி எடுத்து அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான் கேட்பதை விட, என் தாய் தகப்பனால் முடிந்தது இது, எனக்குரிய ஆசையை நான் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் ஒழிய என் தாய் தகப்பன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வாழ்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஊனமுற்ற குழந்தை என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் இப்பொழுது யாராக இருக்கிறீர்கள்? நல்ல கணவன் மனைவியாக இருந்தீர்கள் என்றால் நல்ல தாய் தகப்பனாக இருப்பீர்கள். நீங்கள் இங்கு நல்ல கணவன் மனைவியாக இல்லை, நல்ல தாய் தகப்பனாகவும் இல்லை. இதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. சீடர்களாக இல்லை, அவர்களை சீடர்களாக மாற்றுகிறார். அவர்களுக்கு இறைவார்த்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் அறிவையும் ஆசிரியையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் உள்ளத்தில் இருந்த இருள் மறைய தொடங்குகிறது, மறு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்களை புரிய வைக்கிறார் ஆண்டவர். தெளிவு அடைந்தார்கள், புறப்பட்டு உலகமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். இன்று நாம் யார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். முட்டாள் ஆன்மீகத்தை நாம் வளர்த்துக் கொள்ளக்கூடாது. காரணம், அவருடைய மனைவி தாராளமாக இருக்கிறார். கணவன் இல்லாத நேரத்தில் தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடிய மனைவியாக இருக்கிறார். கணவன் சுத்த கஞ்சனாக இருக்கிறார். அப்போ ஒரு முறை கணவன் இல்லாத நேரத்தில் யார் தருமம் கேட்டாலும் அந்த மனைவி 500 1000 தூக்கி போட்டு சந்தோஷமா இருக்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கணவனுக்கு தெரிஞ்சா திட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு முறை இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சாமியார், உங்க அம்மா நேற்று என் கனவுல வந்தாங்க, உங்க அம்மாவும் அப்பாவும் ஏன்னா இறந்துட்டாங்க, 2 பேரும் கனவுல வந்தாங்க, எங்களுக்கு வீடு இல்லை நகை இல்லை, என் மகள்கிட்ட இருக்கு, போய் வாங்கிட்டு வந்து என்ன தாங்க அப்படின்னு அந்த சாமியார்ட்ட கனவுல சொன்னாங்க. சொன்னோன்னே இதை போய் அந்த அம்மாட்ட சொன்னா, அந்த அம்மா எங்க அம்மா அப்பாவா அப்படி இருக்கிறாங்க, இந்த 200 பவுன் போட சொல்லுங்க, இந்த ஒரு இடம் இருக்கு, அதை போய் வீடு கட்டி தங்க சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருச்சு அந்த அம்மா சாமியார். இதே சாக்கணும் வாங்கிட்டு கிளம்பிட்டார். கிளம்பி போறாருங்கிட்டு கணவர் வாரார். கணவர் வந்து கேட்கிறாரு, என்னம்மா வெளியில நிக்கிறேன்? இல்லைங்க, இந்த மாதிரி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கனவுல வந்தாங்களாம், நகை இல்லையா, இடம் இல்லையா, வேர்க்குதான் அவங்களுக்கு, அதனால எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கிறேன், ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவர் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு. இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஈரக்கொலை நடுங்கிருச்சு. நான் சேர்த்து வைக்க அள்ளி கொடுத்துட்டாலேன்னு சொல்லி வீட்டில் கட்டி கிடந்த குதிரை எடுத்துக்கிட்டு சாமியாரை துரத்துறாரு. சாமியார் வேமா போய் மரத்துல மேலே ஏறி உட்கார்ந்துட்டார். இவன் உடனே என்ன பண்ணிட்டான், குதிரையை கீழே கட்டி போட்டுட்டு மேலே ஏறி இருக்கிறான். சாமியார் அங்கிட்டு குதிச்சு கட்டி கிடந்த குதிரையை அவுத்துட்டு மேலே ஏறி உட்காந்து போயிட்டார். இவன் சோகமா வீட்டுக்கு நடந்து போறான். இப்போ மனைவி பார்த்து கேட்கிறான் கேள்வி, என்னங்க குதிரையோட போனீங்க, குதிரை இல்லாம வாரீங்களே என்ன? அது இல்லடி, கணவன் எந்த கணவனும் வீட்டில் அவமானப்பட்டுட்டா மனைவிட்ட ஒத்துக்கவே மாட்டாங்க, கோபத்தை மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனா இந்த கணவன் வித்தியாசமா நகைச்சுவையாக மாறுவார். என்னன்னா, அது இல்லடி,
உங்க அம்மா அப்பா பாவம் ரொம்ப வேர்க்கையில் இருக்காங்கல்ல, அவர் நடந்து எப்போ போய் சேருவார், அதான் குதிரையை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம எதை யாரிடம் இழந்திருக்கிறோம், நம்மையே நாம் இழந்திருக்கிறோம், அமைதி இல்லாமல் இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. நான் யார், என்னுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும். 38:17 இசையால உங்களுடைய பாவங்களை என் முதுகுக்கு பின்னால் எரிந்து விடுகிறேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் பின்னோக்கி பார்ப்பவர் அல்ல, முன்னோக்கி பார்ப்பவர். நான் முன்னோக்கி பார்த்து நடந்து செல்லத்தான் விரும்புகிறேன் ஒழிய பின்னோக்கி பார்த்து நடந்து செல்ல விரும்பவில்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்பிற்குரிய உணவுகளே, கணவன் மனைவியாக இருக்கும்போது இருவருக்கும் இடையில் ஏன் சண்டை வருகிறது, சஞ்சலம் வருகிறது என்று சிந்தித்து பாருங்கள். திருமணத்திற்கு முன்பாக அப்படியே அறிவை தீட்டி பேசுவோம். நான் அப்படி இருப்பேன், உனக்காண்டி நேரத்தை கொடுப்பேன், உனக்காண்டி எல்லாம் பண்ணுவேன், உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன், ராஜா மாதிரி வச்சுக்கிறேன்னு நம்ம ஆளுங்க பூரா அறிவை தீட்டி பேசுவாங்க. கல்யாணம் முடியும் பாருங்க, அது ஒரு தனிக்காட்டு ராணியா இருக்கு, இவர் ஒரு தனிக்காட்டு ராஜாவா இருப்பார். காரணம் பொய். தன்னுடைய போலியை, இருளை மறைத்து ஒளியை காட்டுவது போல் காட்டுகிறார்கள். திருமணம் முடித்ததுக்கு பிறகு ஒளியை மறைத்துவிட்டு இருளை மட்டும் காட்டுகிறார்கள். இதுதான் வாழ்க்கை என்றால் இறுதி வரையிலும் நாம் உயிர்த்த ஆண்டவரை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் பொருள். ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவர். பூட்டி இருக்கக்கூடிய அறைக்குள் சென்றது போல நம்முடைய இதயமும் பூட்டி கிடந்தாலும் அதற்குள் வர அவர் காத்திருக்கிறார். ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் செய்தி. அவரை ஏற்றுக்கொள்வோம், அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம், அதுதான் வாழ்க்கை. புனித பதுமை அந்தோனியார் தன்னுடைய குடும்ப வாழ்வை குறித்த வைத்த பிரசங்கத்துல 3 செய்தியை சொல்லுவார். 1, கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து ஜெபியுங்கள் சொல்லுவார். 2வதாக சற்று அமர்ந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லுவார். 3வது சொல்லுவார், உங்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லுவார். எனவே முதலாவதாக ஜெபம். எதை எடுத்தாலும் ஜெபத்தோடு நான் தொடங்க வேண்டும். 2வதாக அமர்ந்து திட்டமிட வேண்டும். கண்டவளோட உட்கார்ந்து பேசுறதை விட நான் கட்டியவளோடு உட்கார்ந்து பேசினால்தான் திட்டம் சரியாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுதான் குடும்பத்தை மென்மேலும் உயர்த்தி கொண்டு போகக்கூடியது. அதனால்தான் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல, பல வீடுகள்ல மனைவி சொல்றத கணவன் என்ன பண்ண மாட்டாரு, சத்தமா சொல்லுங்க, என்ன கேட்க மாட்டாங்க. நீ யாரு, கொடுக்கறத சமைச்சு போட்டுட்டு பேசாம இருக்கணும், நான் தின்னுட்டு போயிட்டு வெளில போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் கணவனுடைய வேலையா இருக்கு. ஆனா மனைவியுடைய பேச்ச ஒரு நாளைக்கு கணவர் கேட்பார். அன்னைக்கு மனைவி ராணியாகும். எப்ப எங்கிட்டாவது பைக்ல போய் விழுந்து கிடந்து கை கால் ஏதாவது ஒளிஞ்சு வச்சுங்களே, வீட்டுல அப்படியே படுத்த படுக்கையா இருப்பார். மனைவி சொல்லும், இந்தா கை தூக்கு, இந்தா காலை தூக்கு, இந்தா போ, இந்தா போ அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் போது அவர் கையை தூக்கல, காலை தூக்கலைன்னா என்ன ஆகும், இந்த போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், முடிஞ்சு ஜோலி. யாரு, கணவனுடைய ஜோலி என்னாச்சு. அப்ப மட்டும் மனைவி சொல்வதை கேட்கக்கூடிய கணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. துன்பம் பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட வர்றாங்க, நண்பர்களிடம் செல்வதில்லை, தன்னுடைய உறவினரிடம் செல்வதில்லை, மாறாக குடும்பத்திற்குள் வருகிறார்கள். நீங்கள் பிரச்சனை எல்லாம் சந்திச்சுட்டு குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கும் குடும்பத்திலிருந்து சந்திச்சு நீங்க போய் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம், குடும்பத்தை மறந்துட்டு பிரச்சனையை பூரா சந்திச்சுட்டு நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம். வீட்லயும் நிம்மதி இல்லை, வெளியிலேயும் நிம்மதி இல்லை. நம்ம குடும்பத்தில் நல்ல முறையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெளியில போய் பிரச்சனையை சந்திச்சிருந்தோம் அப்படின்னா குடும்பத்திற்கு வந்தோம்னா அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னா 2 பக்கத்துமே நமக்கு துன்பம் தான் கிடைக்கும் என்பதை சொல்லப்படுகிறது. எனவே சீடர்கள் யூதர்களுக்கும் அஞ்சுகிறார்கள், இயேசுவுக்கும் அஞ்சுகிறார்கள். அதனால்தான் அவர் ஒளிந்திருக்கிறார்கள். இயேசு காட்சி கொடுக்கிறார், நீர் எவருக்கும் அஞ்ச வேண்டாம், நான் தான், அஞ்சாதீர்கள், நான் உயிரோடு தான் இருக்கிறேன், புறப்படுங்கள், உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், அதுதான் உங்களுடைய மென்மையான பணி என்று சொல்ல ஆண்டவர் சொல்லி முடித்த பின்பே அவர்கள் பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் பெரிய மகிழ்ச்சிக்கு மாறுகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவரை நான் எனக்குள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேனா என்பதை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய 2 கருத்து. 1, கணவன் மனைவியாக அமர்ந்து பேசுங்கள். 2வது, தாய் தகப்பனாக பிள்ளைகளோடும் அமர்ந்து பேசுங்கள். இந்த 2ம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தினை ஒழிய இந்த 2ஐயும் நீங்கள் விட்டுவிட்டு வெளியில் என் நண்பர்களோடு நன்றாக இருக்கிறேன், என் உறவுகளோடு நன்றாக இருக்கிறேன் என்றால் உங்களுடைய வாழ்க்கை என்னாலும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். உயிர்த்த ஆண்டவர் என்னைக்கு நமக்கு காட்சி கொடுத்தாலும் அவர் நம்ம ஏற்றுக்கிறவே மாட்டோம் என்பதுதான் உண்மையாக இருக்கும். சற்று சிந்தியுங்கள். எனவே கணவன் மனைவியாக கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசுங்கள். பிள்ளைகள் இருக்கும்போது தாய் தகப்பனாக அமர்ந்து பேசுங்கள். இதுதான் வாழ்க்கையுடைய உயிர்ப்பு, குடும்பத்தினுடைய உயிர்ப்பு என்பதை ஆழமாக சிந்தித்து செயல்படுவோம். அதற்கான வரத்தை வேண்டுவோம். ஆமென்.